டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல முதல் கட்ட தேர்தல் இது ரெண்டும் நிறைவேறி இருக்குது. இதுல வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டுல அதிகப்படியான வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்குது. அதாவது வாக்காளர்கள் தேர்தலில் பங்கெடுக்கிறத அவங்களோட ஜனநாயக கடமை ஆற்றுறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது. தேர்தல் தலைமை அதிகாரி ஞானேஷ்குமார் அவரும் தமிழ்நாட்டிலையும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி நிறைய ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எஸ்ஐஆரோட ப்ராசஸோட கிட்டத்தட்ட ஒரு வெற்றின்றதை அவங்க மறைமுகமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது அதிகமா பதிவாயிருக்குது பர்சன்டேஜ் அப்படின்றத அவரும் சொல்ல வராரு. மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. இதுக்காக எலெக்ஷன் கமிஷன் அந்த ஊழியர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றின்றத தெரிவிக்கிறாரு. இதுக்கு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் கமிஷன் சார்பா சொல்லக்கூடிய இது காரணம் அது தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு வாக்காளர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா, அது காரணம் விஜய் டிவிகே கட்சி இந்த தேர்தலில் பங்கேற்றது. விஜய்க்கு ஆதரவான இவ்வளவு சதவீதம் வாக்கு சதவீதம் பதிவானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் கட்டமா உங்க பார்வைகள். முதல்ல எலெக்ஷன் கமிஷனோட ரோல பார்த்துடலாம். தேர்தல் கமிஷன் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கு. ஏன்னா தன்னுடைய நற்பெயரை மிக அதிகமாக கடந்த சில ஆண்டுகள்ல இழந்த நிறுவனம் எதுன்னா சுப்ரீம் கோர்ட்டை விட எலெக்ஷன் கமிஷன் தான். சுப்ரீம் கோர்ட்டாவது தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான சில வாய்ப்பு அதெல்லாம் இருந்தது, முரண்பட்ட தருணங்கள்லாம் உண்டு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட பாஜகவின், அதாவது குறிப்பா நரேந்திர மோடியோட பாதார விந்தங்களை பற்றி கொண்டு செயல்படுது அப்படிங்கிறதுக்கான எல்லா தரவுகளும் உண்டு. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கூத்தெல்லாம் கவனிச்சோன்னு சொன்னா கணக்கு வழக்கே இல்லாம இருக்கும். நீங்க அவங்க போலீஸை விட அதிக எண்ணிக்கையில ராணுவத்து துணை ராணுவ படையை உள்ள கொண்டு வர்றாங்க. 6 மணிக்கு மேல. ஆமா, பைக் ஓட்டக்கூடாது, பைக் நடமாட்டத்துல இருந்து அதிகாரிகளை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுல இருந்து அவர்கள் ஒரு ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கேம்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல உங்களுக்கு எதிராக நீங்க விளையாடுற டீம், மம்தாவோட டீமுக்கு எதிராக அம்பையர்களும் சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கு. தமிழ்நாட்டு ஓட்டு பர்சன்டேஜ் தடாலடியா உயர்ந்ததை காரணம் காட்டி அவங்க தங்களுக்கான ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷனை தேடிக்கிறாங்க. அவ்வளவுதான். எஸ்ஐஆரை பத்தி இவ்வளவு குறை சொன்னீங்களே, இப்ப பாருங்க அப்படிங்கிறது. பட் எஸ்ஐஆர் 85% தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 89.9, இவங்க வெஸ்ட் பெங்கால்ல இப்ப 90 சம்திங் அந்த சதவீதம் இது எல்லாமே அதிகம். அது காரணம் இதுதான்றத அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எப்படி அதனுடைய பாதிப்பு எப்படி குறைஞ்சதுன்னா, எஸ்ஐஆர் குறித்த நடவடிக்கைகளை முன்னாடி எடுத்துட்டாங்க. இது அரசாங்கம் இதை தான் செய்ய உத்தேசித்திருக்கிறதுன்றதுல கட்சிகள் சுதாரிச்சுக்கிட்டு, குறிப்பா திமுக சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல மற்ற பொதுவான அறிவுஜீவிகள்லாம் சுதாரிச்சு அதை மக்கள்கிட்ட சொன்னதன் விளைவாக பெரும்பாலானவர்கள் அந்த அந்த நடவடிக்கைக்குள்ள தங்களை கொண்டு வந்தாங்க. அவ்வளவு சுலபத்துல ஆட்களை விட்டு தூக்கி போட்டுற முடியாதுன்னு. இந்த இந்த எதிர்குரல் வரலன்னு சொன்னா அவங்க எடிட்டிங் வேலையை செஞ்சிருக்க முடியும். முதல்ல அது. ரெண்டாவது, இப்பவும் சில பேருக்கு போயிருக்கு, அதை இன்னுமே கண்டுபிடிச்சு எடுக்கலாம். பட் இந்த நடவடிக்கையை கூட இருந்து உதவி செய்வதற்கு திமுக வேலை செஞ்சது, அதிமுக அவங்க சைடு ஆட்களுக்கு வேலை செஞ்சாங்க. சோ தட் அந்த அந்த எண்ணிக்கை ஓரளவு பெருமளவு அவர்கள் வெட்டி தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சது. பட் ஸ்டில் இப்போதும் பல பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கு. எஸ்ஐஆர்ல வீட்டுல இருக்கிற 2 பேருக்கு ஒரு பூத்தும் மத்த 2 பேருக்கு வேற எங்கேயும் போட்டிருக்காங்க. வருஷா வருஷம் ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு இல்லாம போயிருக்கு, ஓட்டே போடாதவங்களுக்கு ஓட்டு இருந்திருக்கு. சில வீடுகள் அப்படி கேன்சல் ஆயிருக்கு. 15 வருஷமா தேர்தலுக்கு வர முடியாதவர்களுக்கு ஓட்டு இருக்கு, வருஷா வருஷம் அங்கே இருந்து ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு போயிருக்கு. அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஓரளவு நடந்திருக்கு. பட் பல கட்டங்கள்ல அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எல்லா தெரு வாரியா அதற்கு நடவடிக்கை எடுத்ததுனால இந்த டேமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட நேத்து இவங்க கடந்து உருண்டதுக்கு நேர் எதிரான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சென்னையில வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரு தொகுதிக்கு கூடுதலா செலுத்தப்பட்டிருக்கிற வாக்குகள் 10,000 சொச்சம், அவ்வளவுதான். இது பெரம்பூர்ல கூட 2,000 தான் நினைக்கிறேன். மற்ற சென்னை மற்ற தொகுதியில குறைஞ்சிருக்கு. அப்படி பெரம்பூர்ல 2,000 ஓட்டு கூடி இருக்குன்னா எல்லா கட்சிகளும் சாயங்காலம் ஓட்டிங் குறைஞ்சதுனால வர சொல்லியிருப்பாங்க. ஆமா. இது வெறுமனே உடனே அதை ஒரு டிவிகேவும் ரெட்பிக்ஸும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகள் சுதாரிச்சு நம்ம ஆட்கள் யார் யார் போடாம இருக்காங்கன்னு மொபிலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது பொதுவா ஒரு ஆவரேஜை விட கம்மி தானே. எல்லா வருஷமும் எலெக்ஷன்ல
வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுறதும் வாக்கு எண்ணிக்கைகள் கூடுறதுன்றதும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். அது 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 வழக்கம் தானே. அது ஒன்றும் அப்நார்மல் ஆமா கிடையாது. இல்ல. இன்னொரு விஷயம், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்பு 50% தான் போலிங்கே நடக்கும். ம். ஏன்னா வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க செலவு பண்ணிட்டு வர முடியாது. மற்றவர்கள் ஆமா போய் என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பண்ணையார்கள் கட்டுப்பாட்டுல தொழிலாளர்கள் இருப்பாங்க. இதை போல ம். பல்வேறு இளைஞர்கள் இருக்கும். நாடு முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் வெவ்வேறு பிரத்யேகமான பிரச்சனைகள் இருந்ததுனால ஓட்டு சதவிகிதம் 50-55 தான் இருக்கும். நீங்க 60 போச்சுன்னா அது பெரிய ரெக்கார்டு. ம். இது எப்போ உயர ஆரம்பிச்சது? இடைத்தேர்தல் நடத்தும் போது கவனம் அதிகமா குவியும் போது, செலவு நிறைய பண்றாங்கங்கும் போது, வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் ஆள வச்சு வர வைக்கிறதுன்னு சொல்லி, தேர்தலில் முதலீடு செய்வது அதிகமான பிறகு இந்த ஓட்டிங் அதிகமாச்சு. அரசாங்கம் இதை ஒரு ஜனநாயகத்திற்கான வெற்றி அப்படின்னு காட்ட வேண்டிய நெருக்கடியில் இருந்ததுனால, எலெக்ஷன் கமிஷன், ஊடகங்கள் இவர்கள் எல்லாருமே அது பேரே ஜனநாயக கடமைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. கேள்வி கேட்கறதும் ஜனநாயக கடமை. ஒரு அரசாங்கம், அரசு அதிகாரி பதில் சொல்ல வேண்டியது ஜனநாயக கடமை. இது எல்லாமே ஜனநாயக கடமை தான். ஆனா இந்தியால தான் ஓட்டு போடுறது மட்டுமே ஜனநாயக கடமைன்னு சுருக்கி வச்சிருக்கோம். அது போட்டோம். இந்த விழிப்புணர்வு அல்லது அது ஓட்டு போடலைன்னா அது பெரிய பெரிய இழப்பு, அது பெரிய தப்பு, பாவங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் 30 ஆண்டுகளா சினிமா, டிவி, நியூஸ் பேப்பர் எல்லா எலெக்ஷன் கமிஷனு அல்லது மற்றவர்கள் பிரபலங்கள் பேசுறது எல்லாத்துலயும் சேர்ந்து பிரபலங்கள் வந்து ஓட்டு போடுறத காலங்காத்தாலே வந்து ஓட்டு போடுறத பெரிய செய்தியாக்கின பிறகு நம்மளும் செய்யணும்னு தோணும். ஊர்ல எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்கன்னா நம்ம மட்டும் வீட்டுல உட்காந்துருக்க மாட்டோம், நம்மளும் பொங்கல் வைப்போம். ஊர்ல தீபாவளி கொண்டாடும் போது நம்மளும் பட்டாசு வெடிப்போங்கிற மாதிரி இது ஒரு மக்கள் பழக்கத்துல வந்தது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டுறது பழக்கமாயிட்டு. ஆமா. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி லேண்ட் இல்லைன்னாலும் கூட கிறிஸ்துமஸையும் இப்ப புத்தாண்டையும் செலிப்ரேட் பண்றது எங்க இருந்து வருது? பழக்கத்தை எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்வோங்கிறதுல இருந்து வருது, கடமை மாதிரி. சோ இந்த இந்த வாக்கு எண்ணிக்கை உயர்வது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 21ல ஏன் குறைஞ்சதுன்னா தீவிரமா கொரோனா இருந்தது. அப்போது வரிசையில நான் போனவங்கள்ட்ட வார்ன் பண்ணிருக்கேன், கூட்டம் இருக்கும்போது போகாதீங்க, வயசானவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா செகண்ட் அந்த அந்த 2வது அலை தான் ரொம்ப தீவிரமான விளைவுகள் இருக்கிறதுங்கிற மாதிரி பார்வை இருந்தது. அதனால வயசானவங்க போக வேணாம்னு சொல்லியிருந்தது. வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு இன்னும் ரிஸ்க். அவங்க பஸ்ல கூட்டத்தோட வரணும், கூட்டத்துல இருந்து ஓட்டு போடணும், திரும்ப பஸ்ல ட்ரெயின்ல கூட்டத்தோட போகணுங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுனால பலர் அதை தவிர்த்தாங்க. பலர்னு வச்சுட்டா ஒரு 3% வச்சா கூட சரி, அப்படி தவிர்த்தாங்க. வெயில் ரொம்ப போன வருஷம் ரொம்ப போன 21 ரொம்ப தீவிரமா இருந்தது. அதனால ஷெல்டர் எல்லாம் போடணும், ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் வைக்கணுங்கிற மாதிரியான ஆலோசனைகள்லாம் சொல்லப்படுது. நிறைய பேருக்கு மயக்கம் வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால 21 தேர்தல் 2021ல குறைஞ்சதே தவிர மற்றபடி தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை உயர்வதுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இது இந்த 90ல வந்து ஃப்ரீஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த வாக்கு எண்ணிக்கை உயர்வதுங்கிறதுல எலெக்ஷன் கமிஷன் கிளைம் பண்றதுக்கும் ஒண்ணும் இல்ல, அது எஸ்ஐஆரோட வெற்றின்னு சொல்றதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அதே போல மக்கள் அப்படியே ஜனநாயகத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க, ஜனநாயக கடமை அப்படிங்கிறதும் இல்ல. அது ஒரு பழக்கத்தினால வர்றது. நம்ம போட்டுருவோம் ஓட்ட அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல மக்கள் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே தவிர, இதுல எலெக்ஷன் கமிஷன் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் கூட அவங்களுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. இல்ல விஜய் ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஓகே புரியுது. ஆனா விஜய் ஒரு தரப்புல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது வரைக்கும் தேர்தல் திருவிழான்னா என்னன்றதே உணர்வுபூர்வமா புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த வாட்டி தான் வந்து அது என்னன்றது சுவை பார்க்கப்பட்டிருந்தது. உண்மையாலே மக்கள் வந்து தேர்தலை வந்து திருவிழா போல கொண்டாடி இருக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க. தேர்தல்ன்றது ரொம்ப வலிமையானவர்கள், ரொம்ப கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்க, அனுபவசாலிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்து தவிடுபடியா வந்து மக்கள் ஆக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் சக்தி இதை செஞ்சிருக்குது. அவ்வளவு இன்வால்மெண்டா தேர்தல் இருக்குதுன்னு சொல்லி அவர் கன்வே பண்றாரு. அது காரணம் தாவேக்கா தான். தாவேக்கான வாக்குகள் தான் அது. அதனாலதான் மக்கள் இப்படி இருக்கிறாங்க. இந்த தேர்தலை மக்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போனதுல தாவேக்காவுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கலாம், மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அவங்க அதற்காக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி, அவங்க இந்த 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 பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போனாங்க, அப்படி மத்த எல்லாத்தையும் ஓரங்கட்டி ஒரு தேர்தலுக்கு எதெல்லாம் ப்ரையாரிட்டியா இருந்ததோ அது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு, சுருக்கமா சொல்லணும்னா ரெட்பிக்ஸ்ல பெலிக்ஸ் சொல்றாரு, அவரும் அவங்க மகளும் பேசுறாங்க, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அஜித் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தது அது ஒரு குறியீடு, விஜய்க்கு கொடுத்த ஆதரவு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அஜித் மட்டும் இல்ல, சிம்பு, விஜய் ஆண்டனி, இப்படி பலரும் இல்ல அஜித்தோட சட்டைக்காக சொல்றாங்க. அஜித் போட்டு வந்தது, அவர் வெள்ளை சட்டை வெள்ளை கோட்டு போட்டு வந்தத அது வந்து விஜயோட அசோசியேட் பண்றாங்க. இவர்கள் எல்லாமே இதை ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்டா பயன்படுத்தியிருக்காங்க
அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொரு ஏன்னா சுவாரஸ்யத்தை ஒரு ஒரு மசாலா ஆட் பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு தேவை என்னன்னா அந்த இடத்துல போய் ஒரு ஒரு வைப் ஒண்ணு பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அல்லது ஒரு ரீல்ஸை போட்டுட்டு அந்த தங்களுடைய அந்த பரவசத்தை காட்டுவதற்கு தான் பெரும்பாலானவங்க பயன்படுத்திட்டாங்க. ஓட்டு போட முடியலங்கிறவங்க அழுது அதை ஒரு கண்டென்ட் ஆக்குனாங்க. ஓட்டு போட்டவங்க அதை ஒரு கண்டென்ட் ஆக்குனாங்க. அப்படி இது அவசரத்தை பாருங்க. யாருக்கும் காத்திருக்க அவகாசம் இல்லை. நேத்து காலையிலேயே இந்த ஷாக் நியூஸ் இந்த மாதிரி ஓட்டு கண்ணா பின்னான்னு மேல ஏறுது அப்படின்ற நம்பர் மட்டுமே ஊடகங்களால பரப்பப்பட்ட போது நான் ஒரு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். என் அறிவு கட்டின வகையில இது நடக்க வாய்ப்பு இருக்குங்க. போலிங் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில முதல்ல எஸ்ஐஆர்ல பர்சன்டேஜ் 10% குறைச்சிருக்கோம். சென்னையில அதை விட அதிகமாகவே குறைச்சிருக்கோம். அதை நான் 12% இதில் குறைஞ்சிருக்கும். ஆமா, அதிக எண்ணிக்கையில இது குறைஞ்சதுனால போலிங் அதிகமா தான் ஆகும். அடுத்ததா இவங்க அடுத்த ஒரு விஷயம் கொரோனாங்கிறதுனால ஒரேடியா குவிவதை தவிர்த்தாங்க. அதனால போன தரத்தை விட இந்த முறை போலிங் அதிகமா இருக்கு. கடுமையான வெயில தவிர்க்கிறதுக்காக காலையிலே வந்துட்டாங்க. இதனாலதான் ஏறி இருக்கு. அவசரப்பட வேணாம். விஜய்க்காகத்தான் ஓடுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெங்கால்ல பாருங்க, நம்மளை விட 5%. 11 மணிக்கு நான் போட்டிருந்தது. நம்மளை விட அப்பவே அவங்க 5% தாண்டி போயிட்டாங்க. நம்ம 37 இருந்த போது அங்க 41க்கு மேல போயிடுச்சு. ஸோ விஜய் ஃபேக்டருங்கிறது இல்லை, இது வந்து ஒரு நேஷனல் ஃபேக்டர். அது போலிங் அதிகரிக்கிறதுங்கிறது. அதனால ரொம்ப எல்லாம் ஷோல்டர் தூக்க அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். கடைசியா அதுதான் நடந்தது. 5 மணி வரைக்குமே கூட 5 மணிக்கும் பெரிய எண்ணிக்கையில இருந்தது. அதன் பிறகு ஒரு 3% தான் ஏறி இருக்கு. 5 to 6 இந்த நம்பர். அதன் அப்புறமா முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஷியாம் ரொம்ப தெளிவா அதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். பெண்கள் ஓட்டு அபரிமிதமாக ஒன்றும் வரல, உயர்ந்திருக்கதே 12 லட்சம், அதிகபட்சமா 12 லட்சம் பெண்கள் ஓட்டு அதிகரிச்சிருக்கலாம். அது வழக்கமா ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துல நீங்க சிம்பிள் கணக்கு போடுங்க, ஒரு வருஷத்துல 8 லட்சம் பேர் +2 எழுதுறாங்க. டிப்ளமோ சேர்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 லட்சம் பேர் வரும். தோராயமா ஒரு 10 லட்சம் பேர் 18 வயதை ஒவ்வொரு வருஷமும் கடக்குறாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திலையும் சுமாரா ஒரு 40 இருந்து 50 லட்சம் புதிய வாக்காளர்கள் வரணும். மரணங்கள் அப்படின்னு நீங்க அதுல ஓரளவு கழிச்சுக்கிட்டீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேல புதிய வாக்காளர்கள் வரணும். அப்போ நீங்க 30 லட்சம் வரைக்கும் உயர்ந்ததுன்னு சொன்னா நம்ம நம்பர் நியூட்ரல் ஆயிருக்கு. பழைய ஹிஸ்டரியும் சொல்றது அதுதான். 21 விட இந்த முறை கூடுதலா இருக்கும். ஏன்னா குறைந்தபட்சம் பலர் தவிர்த்திருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க தவிர்த்தாங்க. இவங்க என்னென்னலாம் உருட்டினாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து 25 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமா, ஃபெலிக்ஸ் சொன்னாரு. அப்படி உண்மை இல்லையா? 25 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு சென்னைக்கு வருகிற ஒட்டுமொத்த பிளைட்ல வர்றவங்க டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்தா கூட பிளைட் சர்வீஸ் வந்து 8000 பேர் தான் தமிழ்நாட்டுக்கு வர முடியும். அப்போ 25 லட்சம் பேர் வரணும்னா அவங்க கிட்டத்தட்ட கடந்த 6 மாசமா பிளைட்ல வந்து இங்கேயே தங்கி டிவிகேக்கு குத்திட்டு தான் மறுவேளைன்னு அவங்க உட்காரணும். அது கூட முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 8000 பேர், 80,000, ஒரு 25,000 பேர் மாசம் வரலாம். அப்படின்னா அவனுக்கு மொத்தமா வேலையை விட்டு இங்கே உட்காந்துக்கணும். அப்படிதான் முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது, எல்லா தேர்தலையும் நீங்க கவனிங்க, வெளிநாட்டில் இருந்து பிளைட் எடுத்து ஓட்டு போடுறதுக்காக வர்றதுங்கிறது அவங்க நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்காக ஒரு ஏதோ ஒரு சேவையை செஞ்சுட்டோம். இப்ப சீமானுக்கு பணம் அனுப்பிச்சாங்கல்ல, ஏன் அந்த பணம் அனுப்புறதன் மூலமா அந்த தசமபாகம் அனுப்புவாங்க இல்லையா, ஒரு சம்பளத்துல ஒரு 10%, 5% அனுப்புனா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அவங்க இந்த நாட்டுல இருந்து வெளியில இருக்காங்க. தமிழ்நாட்டோடு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விவசாயத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க விரும்பிய ஒரு வாழ்க்கை அங்க இல்ல. சீமான் அந்த விரும்பிய வாழ்க்கை குறித்து ஒரு பிரசங்கம் நடத்தும் போது, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது அவங்களுக்கு பக்தர்களுக்கு அந்த ஆர்வம் மேலிட்டு அவங்க ஈஸியா அந்த டிராப்புக்குள்ள விழுறாங்க. அதை போல இப்போ அதிமுகவுக்கு போறவங்க பெருசா அதை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால எனக்கு தெரியல. மற்றபடி ஓட்டு போடுறதுக்காக நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றதும் அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதும் வழக்கமா வருஷம் நடக்கிறது. இவங்க உலகத்துல எது நடந்தாலும் தனக்காக நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற விஜய் மாதிரியே அவங்களுக்கு இந்த ஒரு டெலிவிஷன் இருக்கு. சகலமும் என்ன பார்த்து தான் நடக்குது. அந்த பெய்ஜ் கலர் பேண்ட்டும் வெள்ளை கலர் சட்டையும் காலங்காலமா பெரியவங்க போடுறது. பலர் வந்து அது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு காம்பினேஷனு. விஜய் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிற பவன் கல்யாண் அவரு ட்ரை பண்ணது, இல்ல இவங்க ட்ரை பண்ணது, இந்த மாதிரி பல பேர் முயற்சி பண்ணது. பல இளைஞர்கள் சரி, பலர் நடிகர் சிபிராஜ் உட்பட பல பேர் வந்து சிம்பிளா அந்த கான்சியஸ்ல போட்ட மாதிரி தெரியல. ஆனா சிபிராஜ்லாம் வெளிப்படையா அவர் ஏற்கனவே அதுக்குதான் பிரச்சாரம் பண்றாரு. பல இளைஞர்கள் வந்து அந்த கான்சியூமை போட்டு வந்து நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்றதை ரீல்ஸாவோ மத்தபடி அவங்க அதை மறுக்க முடியாதுல்ல. ஆனா நீங்க அவங்க வீட்டை கவனிச்சீங்கன்னாலும் கூட நீங்க அது ஒரு பிஆர் நடவடிக்கையா இருக்கலாம். அது அந்த இதோட ஏன்னா ரூட்டோட
அக்ரிமெண்ட்ல பல நடிகைகள் இருக்காங்க. அவங்களால ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும் சினிமா கான்டாக்ட்ல. இது ஒரு இது ஒரு பேக்கேஜா கூட இருக்கும். நாம அதை பத்தி அலட்டிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. திடீர்னு மதியத்துக்கு மேலதான் அது கிளம்புச்சு. அப்படியே இருந்தாலும் நீங்க சிபிராஜ் வீட்டுல சிபிராஜ் டிவி கேக் தான் போட்டிருப்பாரு. மீதி 2 பேரும் இதுல ஷார்ப்பான வித்தியாசத்தை கவனிக்கணும். சத்யராஜும் அவங்க மகளும் டிஎம்கேவை சப்போர்ட் பண்றாங்க. சத்யராஜ் மகள் வந்து டிஎம்கேல பொறுப்புல இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட அந்த குடும்பத்துல மெஜாரிட்டி எதிரில ஓகே. டிஎம்கேக்கு தான் போயிருக்கு. உழைச்சு சாப்பிடுற, அதாவது வேலை இருக்கிற, தினசரி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற 2 பேர் டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. வேலை வெட்டி பெருசா இல்ல, வைப் பண்றது, ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்காக மெனக்கிட வேண்டிய சிபிராஜுக்கு இந்த ஒரு தேவை இருக்கு. அதனால அதுல எனக்கு அவர் ஏதோ ஒரு வேலை பாக்குறாருன்னு வச்சுக்கோமே, அவர் சும்மா இருக்காரு, தன்னை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரு டிவிக்கே அவருக்கு தேவைப்பட்டிருக்கு அந்த வகையில. அல்லது அவரோட புரிதல் லெவலுக்கு அது இருக்கலாம். நான் அதுக்குள்ள போகலாம் விரும்பல. பட் இது இது நடக்க வாய்ப்பு இருக்கும் தான். ஒரு மாதிரி இந்த மாதிரி நபர்கள் இவர்களை தேர்வு அதான் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்கும். சில பேர் போறாங்கன்றத காட்டுறது வரைக்கும் ஓகே. ஆனா சிஎம்ஏ வந்து விசிலுக்கு போடுறதுக்காக தான் வந்து அது மாதிரி காஸ்டியூம் போடுறாரு அப்படின்ற அளவுக்கு கான்ஸ்பிரசி பேசுறதுன்றதுதான். ஆனா அல்டிமேட்டா சிஎம்ஏ அதான் சிஎம் போட்டாங்க. தான் போட்டு வந்தாரு. அதுதான். எப்பா சிஎம்ஏ வந்து சொல்லிட்டாரு. எப்பா ஏன்னா உதயநிதி அவர்கள் கூட பிளாக் ஷர்ட்டும் பேண்ட் போட்டு காஸ்டியூம் படி இருந்தாங்க. சிஎம் தான் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு, ஒருவேளை சிஎம்ஏ ஐ மீன் விஜய் அவர்கள் வந்து நிறைய வாட்டி அவங்களோட ஸ்பீச் சொல்லியிருப்பாங்கல்ல, சிஎம்ஏ வந்து நான் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். நட்ராத்திரில எழுப்பி கேட்டா நான் விசிலுக்கு போட்டுருவேன்னு சிஎம்ஏ சொன்ன மாதிரி சிஎம்ஏ அந்த காஸ்டியூம்ல தான் வந்து இன்னைக்கு வந்து இவர்களுக்கு ஏன் புரியுதா உங்களுக்கு? இவங்க நிஜமாவே அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே அவங்க 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். இன்னைக்கு மற்றவர்கள்லாம் பாருங்க, அவரு மற்றவங்க எல்லாம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு ஏதாவது ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஏதாவது உருள்றாங்களா? பாருங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு. டிஎம்கே சைட்ல இருந்து ஏதாவது இருக்கா? அவர் டிசிஎம் ஓய்வெடுக்க போயிட்டாரு. இவங்க சிஎம் கொடைக்கானல் நாளைக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன்னா அவங்க வேலை பார்த்தாங்க போறாங்க. இவர் தான் ரெஸ்ட் ஏற்கனவே எடுத்துட்டாரு. விஜய் ஓய்வு முன்னாடியே எடுத்துட்டாரு. ரெட்பிக்ஸோட பர்பஸ் என்னன்னா, அவர்கள் இந்த விஜய் கேங் ஆக்டிவா இருக்கும் போதே அவங்க ஒரு வீடியோவை போட்டு கண்டென்ட்டை தேத்தி அவங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு இப்ப பேசினாதான் உண்டு. 4ஆம் தேதி நீங்க ஆக்சுவல் டேட்டா வச்சுட்டு பேசுறது சாத்தியம் இல்லைல்ல. அவங்க இதுதான் அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு. அவங்களுக்கு 4ஆம் தேதி ஒருவேளை பேச முடியாது, நம்ம எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அதனாலதான் ஏற்கனவே டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்ட தரவுகளை வச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. ஆமா, இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா, சென்னையில வந்து பொதுவா சென்னை மக்கள் வந்து 2 கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி போட்டு சலிப்படைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அதுல ஒன்னும் ஒரு இது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்ப விஜய் வந்த பிறகுதான் பொதுவாக 55% 60% ஆகும். விஜய் வந்த பிறகுதான் இவ்வளவு ஆக்டிவா சென்னையில ஓட்டு வந்திருக்குதுன்ற அந்த மாதிரி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாரு. இல்ல அந்த அந்த ஆனா இங்க டேட்டா வேற இருக்கு. அந்த ஆர்குமெண்ட் சிம்பிளா டிஸ்ப்ரூவ் ஆச்சு. நீங்க போன முறை நடந்த ஓட்டு எண்ணிக்கை முன்பை விட இப்போ குறைஞ்சிருக்கு. விஜய் நிக்கிற தொகுதியில 2000 தானே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. போன முறை பதிவான வாக்குகளை விட இப்போது 2000 வாக்குகள் தான் அதிகரிச்சு. இப்ப விஜயால தான் அதிகரிச்சிருக்குதுன்னா விஜய் தொகுதியில தான் அதிகமா அதிகரிச்சிருக்கும். அப்படி ஒண்ணு நடக்கல. விஜய்க்கு கிரவுண்டே இல்லாத தொகுதி இதுல தருமபுரி எல்லாம் ஓட்டிங் பிச்சுட்டு போச்சு. ஓகே, அவங்களுக்கு பெரிய முகம் கிடையாது. இல்ல நம்ம அந்த கணக்குகளுக்குள்ள ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லையா, அதுவே போதும். இவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க, அல்லது இவங்க சீக்கிரமா ஒரு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கட்சியை நம்பி இருக்காங்கிறது தான் இதுல இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். அடுத்ததா ஒரு பெரிய ஆதரவு இல்ல, அப்பனா பர்சன்டேஜ் தான் கூடி இருக்கு, எண்ணிக்கைகள் கூட இல்ல. பர்சன்டேஜ் கூடினது காரணம் இல்ல எண்ணிக்கையும் கூடி இருக்கிறது. ஆனால் அது வழக்கமான ஒண்ணுதான். எல்லா தேர்தலையும் அப்நார்மல் கிடையாது. அப்நார்மல் கிடையவே கிடையாது. இந்த அது 21ல ஒரு டிக்ளைன் இருந்தது. 2016 விட 2021ல ஒரு சரிவு இருந்தது. அந்த சரிவு ஏங்கிறதுக்கான நியாயமான காரணங்கள் இருந்தது. கொரோனா ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமானது ஒரு ரீசன் கோவிட் இருந்தது. அதனால அந்த ஓட்டிங் வந்து குறைஞ்சு, பல பேரால டிராவல் எடுக்க முடியல, வயசானவங்க தவிர்த்தாங்கிற ஒரு காரணம் இருந்தது. அதனால நீங்க அந்த 21 தேர்தல் வந்துருந்துச்சுன்னா இந்த உயர்வு இருக்கு இல்லையா, அது இன்னும் குறைவா இருந்தது. ஓகே, அந்த வருஷத்துல ஒரு 75% போலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 21 தேர்தலும் 26 தேர்தலும் கிட்டத்தட்ட நியூட்ரலா இருக்கும். கொஞ்சம் டிக்ளைன் கூட நம்ம சொல்லிடலாம். அண்ட் வழக்கமாக ஆண்டுக்கு கூடுதல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மாதிரி பிரெயின் வாஷிங் நம்மகிட்ட நடக்குது. ஓட்டிங் போட்டே ஆகணும். இந்த முறை சில ரொம்ப பாமரர்களுக்கு ஓட்டு போடலைன்னா எஸ்ஐஆர்ல பேர் வெளியில போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. நார்த் இந்தியாலாம் அதுக்குள்ளதான் ஓடுறாங்க, பெங்காலுக்கெல்லாம். இதை ஒரு காரணமா சொல்லிக்க அவசியம் இல்லை. அதே போல விஜய் போலவே ட்ரெஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. காலையில விஜய் சொன்னார் இல்லையா, காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சுட்டு
நேரா போய் நாமை பூத்துல கூப்பிட்டு நில்லுங்க அப்படின்னாங்க. ஆனா ஆமா. பூத்துல வெறும் இளைஞர்களா நிக்கிறாங்கன்னு ஏதாவது நியூஸ் பாத்தீங்களா? காலையில அப்படியெல்லாம் வரல, 11 மணி வரைக்கும் அப்படியெல்லாம் வரல. வழக்கமா விஜய் 12 மணிக்கு வர்ற மாதிரி தான் அந்த அந்த வெள்ளை சட்டை பெய்ஜ் பேண்ட் போட்டு வந்தவங்க மத்தியானத்துக்கு மேலதான் அந்த மாதிரியான இமேஜ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னொன்னு, நிறைய டிவிகேவோட அந்த அஹ், அந்த இதுல நிப்பாங்களே, பூத்துக்கு வெளியில ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, பொடி ம். பசங்க, ஓ 12-13 வயசு பசங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. 12-13 வயசு பசங்களா? ஆமா, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்தது. அவங்கள எப்படி அனுமதிப்பாங்க? ஆனா ஓகே. வெளியில உட்கார்றதானே ரைட் ரைட். ஆட்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கலாம், பசங்களை கூப்பிட்டு இருக்கலாம். பல இடங்கள்ல இல்ல, புது கட்சி நம்ம அதுல எல்லாம் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பதான் வந்திருக்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா இல்ல உயிருக்கும் அதுங்க அவங்களுக்கு கொள்கை யாருமே சொல்ல தெரியாது. இல்லைங்க, யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்ல ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க பரவாயில்ல. 12-13 வயசு பசங்க இருக்கிறதுல என்ன மீனிங் இருக்கு? அது ஒரு இதுதான் தாலியை வச்சிருக்க ஆதவர்ஜி நான் கூடாதுல்ல. சொன்ன ஆதவர்ஜி நான் சொன்ன இந்த பூத் கமிட்டினா இதுதானா? எல்லா பூத்துக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட பூத் கமிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் போல இது. அப்படிதான், இவங்கள வேற வழி கிடையாது அவங்க கொண்டு வர்றதுக்கு. இந்த பசங்களுக்கு ஒரு ஹோல் டே உட்கார்ற பொறுமை இருக்குமா? நம்ம அது பார்த்தா தான் தெரியும். நான் ஜஸ்ட் கிடைச்ச சில விஷுவல்ஸ் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு போக முடியாது. ஆனா காலையில அவங்க சொன்னபடி பெருசா நடக்கல. இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் குவியல. பல தரப்புல செக் பண்ணது வந்த விஷுவல்ஸையும் பார்க்கும்போது. அதே போல மக்கள் ஆர்வத்தோட வாக்களிக்க வருவது அப்படின்னு நீங்க கடந்த 20 வருஷமா வந்த செய்திகளை, அந்த கிளிப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆர்வத்தோடு திரண்டு வந்த மக்கள், காலையிலேயே வாக்குச்சாவடியில் குவிந்த மக்கள் அப்படிங்கிறது நகர்ப்புறங்கள்ல காலகாலமா நடக்கிறதுதான். இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தானே. நீ என்ன புதுசா பேசிக்கிட்டுன்னு ஒரு வடிவேலு காமெடி இருக்கு இல்லையா, ஆமா. அதேதான் இப்போ நடந்தது. வருஷா வருஷம் வர்ற செய்தி இது. ஓகே. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் நடிகர்கள் ஓட்டு போடுறத வந்து விஷுவல் ஆக்குறாங்க. அந்த அதை ஒரு பெரிய செய்தி ஆக்குறாங்க. நடிகர்களை வர வைக்கிறதுக்கு பண்றாங்க. முன்னாடி 20 வருஷம் முன்னாடி என்ன ஆகும்னா, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பெரிய நடிகர்களை டிவில வந்து பிரச்சாரம் பண்ணவே வைப்பாங்க, தேர்தல் கமிஷன் ஆமா. சார்பா தேர்தல் ஆணையமே ஆட்களை செய்யும். வர வைக்கிறதுக்காக. இதுல இல்ல ஆனா இன்னைக்கு ஆச்சரியப்படுறதுலாம் ஆனா இந்த வாட்டி நடந்தது இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நான் பாக்குறேன். பொதுவா ம். ஆக்டர்கள் வருவாங்க, அத தேர்தல் ஆணையமே அவங்கள வச்சு பிரச்சாரம் செய்யும். அது இல்லாம அவங்க வாக்குச்சாவடியில வந்து போல் பண்றதுன்றது, அவங்க வாக்கு செலுத்துறதுன்றது செய்தியாகும். அது அவங்க மத்தவங்கள வர சொல்லுவாங்க. இந்த வாட்டியும் அவங்க அதே மாதிரி தான் வராங்க. ஆனா ஊடகங்கள் இந்த வாட்டி அதை பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, எல்லா நடிகர்களுக்கே போய் மாற்றம் வேணுமா, மாற்றம் வேணுமான்ற அது எல்லா நடிகர்களும் வேற வேற பூத்துல இருக்க போறாங்க, வேற வேற தொகுதியில இருக்க போறாங்க, வேற வேற ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஆக்சுவலா அபிஷேக் இதெல்லாம். ஆனா அவங்க எல்லாருமே போய் ஒரே கேள்வி வந்து மாற்றம் வேணுமா, மாற்றம் வேணுமா, விஜய் வந்திருக்காரு, விஜய் பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி விஜயை ஸ்பெசிஃபை பண்ணி அவரை சென்டர் பண்ணி அதை ஒட்டியே கேள்விகள் போயிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனே விஜய்க்காக தான் நடத்துறதுன்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்குறது, இவங்க வாக்கு செலுத்த எல்லாம் வந்தவங்க எல்லாம் அதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுன்றது நடந்தது இல்ல, அதை மறுக்க முடியாது. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நியூஸ் சோசியல் மீடியால வேகமா சர்க்குலேட் ஆகணும்னா அதுக்கு இந்த 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 விஜய் சப்போர்ட் குரூப்புக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டால அது ஃபேமஸ் ஆகும். இன்ஸ்டால ரீச் வரணுங்கிறதுக்காக பல ஊடகங்களுக்கு வருமானம் சேட்டலைட்ல வர்றதை விட சோசியல் மீடியால வருது. டிஜிட்டல்ல அவங்க நிறைய ஊடகங்களுக்கு வருமானம் அதிகம். அவங்களோட சேட்டலைட்ல நட்டமானாலும் அந்த நட்டத்தை ஈடுகட்டும் அளவுக்கு டிஜிட்டல்ல அவங்களுக்கு வருமானம் வருது. டிஜிட்டல் வருமானம்ங்கிறது ட்ரெண்டிங்ல இருந்து தான் கிடைக்கும். ட்ரெண்டிங் வேணும்னா இது அவங்க போய் எங்க கொள்கை எல்லாம் பேச முடியாது. தமிழ்நாடு 2031 1 ட்ரில்லியன் ஆகும் அப்படின்னா விஜய் ஃபேன் எல்லாருமே வீடியோ நோத்திடுவான், ஓடாது. இப்போ அந்த வெளிநாட்டுல இருக்கிற வீடியோ பாக்குறவங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஒரு பெரிய ஸ்டாரோட கண்டென்ட் வந்தாதான் போகும். வீடியோ போகணும்னா நடிகர்கள் ஏதாவது ஒரு ஒரு டேஸ்டான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும், சென்சேஷனலா அல்லது ட்ரெண்டிங்ல ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதனால அவங்க வாயை கொடுங்கறதுக்காக இது மட்டுமா நடக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. மீடியாக்கள் இதற்கு முன்பு சீரியலை ஒரு செய்தியாக்கி நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப எல்லா முன்னணி ஊடகங்களும் சீரியல் கேரக்டர்களை, எனக்கு கேரக்டர் பேரெல்லாம் தெரியல, ஞாபகத்துக்கு வரல, ஆனா அதை வந்து ஒரு டிஜிட்டல் நியூஸா மாத்துறாங்க. ஆமா, மாமியார் மேல கேஸ் போடுவாங்களா இந்த கேரக்டர் அப்படின்னு எல்லாம், அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நான் டெய்லி பாக்குறேன். வீட்டை விட்டு போவாங்களா அவங்க, போலீஸ் என்ன நடவடிக்கை போகுது, ஏதோ நியூஸ் நினைச்சு பார்த்தோம்னா சீரியல் செய்தி போடுறாங்க. அதே போல ஏதாவது வந்து சோசியல் மீடியா பிரபலங்களுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மெனக்கெட்டு கேமரா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல உட்காந்து புருஷன்கிட்ட ஒரு பைட்டு, பொண்டாட்டிட்ட ஒரு பைட்டு எடுத்து அதை செய்தியாக்கி அவங்க 2 பேரும் பேசுறத பத்தி 3வது ஆள் பேசுறதுக்கு ஒரு செய்தி, அதுக்கப்புறம் பைல்வான் ரங்கநாதன் அதை பத்தி பேசி பைல்வான் ரங்கநாதன் அந்த குடும்பம் ஒருத்தரம் திட்டின்னு சொல்லி நியூஸ் ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கா அல்லது ஏ பொலிட்டிக்கல் செக்ஷனை
மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரியான அல்லது காசிப் பேசுற மாதிரியான செய்திக்காக ஊடகங்கள் ஏங்குற ஒரு நிலைமை வந்திருக்கு. நாம ஒரே அடியா ஊடகங்களையும் குறை சொல்ல முடியாது. நீங்க ஒரு அஹ், இந்தியால ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் முன்பே பேசியிருப்பேன். எப்படி நடக்குது இங்க பார்வையாளர்களோட விருப்பம் எப்படி இருக்குன்றதுக்கு. பிபிசி 6-7 மாசம் வட இந்தியால போய் எப்படி ஆன்லைன் மோசடிகள் நடக்குது அப்படிங்கிறத, கிராமங்கள்ல நடக்குதுங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்குறாங்க. 48 மணி நேரம் கழிச்சு 1 லட்சம் வியூ கூட போகல. ஓகே. ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு 1/2 மணி நேரம் டாக்குமெண்ட்ரி. அதே நாள்ல மாமியாரை காத்து கருப்பு கலைய செருப்பால் அடித்த மாமியார் அப்படின்னு ஒரு செய்தி வரும். 24 மணி நேரத்துல 2 மில்லியன். இப்படி இருக்கும்போது மீடியாக்கள் வந்து ஒரு தேவையான செய்தி அப்படிங்கிறது இல்ல, விற்பனையாகக்கூடிய செய்தியை தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒரே அடியா நம்ம மீடியாக்களை குறை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரிதான் வாய் கொடுக்க பார்ப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க கடந்து உருள்றாங்கிறத வச்சுக்கிட்டு விஜய் மாதிரி ஒரு நபரை ப்ரமோட் பண்ண வேண்டிய தேவை ஊடகங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் விஜய் பிம்பம் ஊடகங்கள் பெற்ற பிள்ளை இப்போ. ஆமா, இப்போ இந்த எலெக்ஷன் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது. அது விஜய் ஜெயிப்பாரா, விஜய்க்காக தான் இது ஆச்சான்ற ஒரு தலைப்பிலேயே வந்து புதிய தலைமுறை இந்த நரேட்டிவை அவர்கள் எடுத்தா மட்டும்தான் அடுத்த 10 நாளைக்கு வண்டி ஓட்டலாம். இப்ப பேசுறது 4ஆம் தேதிக்கு மேல அவருக்கு சொன்ன பர்சன்டேஜ், நினைச்ச மாதிரி பர்சன்டேஜ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு உருட்ட முடியாது. அப்போ இந்த 10 நாள் கல்லா கட்டுவதற்காக அவர்கள் இதை பயன்படுத்துறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதை வச்சுக்கிட்டு நாம அவங்கள குறை சொல்ல முடியாது. சில பத்திரிகையாளர்கள் வந்து விஜய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பாகுபலி இது மாதிரி கட்டப்பா மாதிரி, ஆமா, காலடிய தலையில வைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் சீரியஸா பயப்படுறது என்னன்னா, விஜய் ரசிகர்கள் மாதிரி 4ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் ஏதாவது பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. விஜய் ரசிகர்கள் மாதிரி ஏதாவது பண்ணிக்க கூடாதுன்னா என்ன ரிசல்ட்? அதான் இப்போ இல்ல, அதான் 2-3 பேர் வச்சிருக்காங்க. அண்ணா செத்து போயிடலாம் போல் இருக்குன்னு சொல்லி கண்டென்ட் போடுறாங்க. ரொம்ப அவங்க. ஆனா இந்த வாக்கு செலுத்த வரவங்க வாக்கு செலுத்திட்டு நான் விஜய்க்கு தான் செலுத்துறேன்னு பதிவு போனாங்கல்ல, இவங்க எல்லாம் உண்மையிலே விஜய் ஜெயிச்சிருவாரு, இந்த ஊடகங்கள் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றதுல, அதான் ஊடகங்கள் வேற இதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே விஜய் தான் ஜெயிக்க போறாருன்றது அதீத நம்பிக்கையில இருக்கிறாங்க. மாற்றம் வந்துடும், எல்லாம் மாறிடும். அது நடக்காது அப்படின்னு ரிசல்ட்ல தெரியும் போது இது என்ன மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும்? என்ன பண்ணுவாங்க? சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது மண்ணவாரி தூத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். என்ன கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கிற எந்த பர்சன்டேஜையும் சக்சஸ் மாத்துற மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு வருவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் 10% வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க பாருங்க, விஜயகாந்தால முடியல, இவங்களால முடியல, இவ்வளவு கட்சிகள் எதிர்த்தும் நாங்க 10% வாங்கிட்டோம்னு சொல்லலாம். இல்ல அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு 15 நேத்தே சில பேர் சொல்லிட்டாங்க, ஜெயிக்கிறியோ தோக்குறியோ, சூப்பரா ஃபைட் பண்ணனான ஒரு 2-3 பேர் போட்டான் நேத்து போஸ்ட். ஒரு 15 வாங்கிட்டாருன்னா மிராக்கிள் இது, இனிமே பாருங்க எல்லா கட்சியும் எங்களை தேடி வருவாங்கன்னு கண்டென்ட் விட்டலாம். தோத்துட்டா இந்த நாடு உட்படுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் விடலாம். ஏதோ ஒரு கண்டென்ட். 85% ஓட்ட எதுக்காக நேத்த கத்துனாங்க? பிரம்மாண்டமான போலிங் ஆயிருக்குன்னு. ஏன்னா நாளைக்கு நம்பர் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டென்ட்டை பேச முடியாது. நேத்து பேசினாரு 4 லட்சம் போயிடுச்சு, ஒரு நல்ல இன்கம் வந்திருக்கும் அந்த வீடியோல, அண்ட் இவங்களுக்கும் போர்ட்ரேட் பண்ணிக்கலாம், அந்த பாருங்க உங்களை பத்தி நாங்க சூப்பரா வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைவருக்கு ஒரு இதை கொடுக்கல. எல்லாமே ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக நடக்கிற ரேஸ் இது. ஃபேக்ட் என்னன்னா, வேலை முடிஞ்சது, நாம அடுத்த வேலை பார்க்கலாம், 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். அப்ப விஜய்க்கும் தாவேகாவோட தலைமை நிர்வாகிகளுக்கும் நம்மளுக்கு அவ்வளவு போலாவல நம்ம தோத்துருவோன்றது அவங்களுக்கு தெரியுமா? ஒரு செக்ஷன் தான் அதை உணர்ந்திருப்பாங்க. இல்லை, இது அந்த அளவுக்கு இல்ல. நம்ம ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு, ரொம்பலாம் நாம நீட்டி முழக்க வேண்டாம். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக 45% அதுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அவங்க ஒரு 35% வரலாம். இதான கணக்கு. இந்த 45-35ல 2 பேருக்கும் 5-5% அதுக்கு மேல எல்லாம் போனதில்லை. எவ்வளவு மோசமான எதிர்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய கோர் ஓட் பேங்க் வந்து பாதிக்கப்பட்டதில்லை. அப்படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 40 இருக்கும், அவங்களுக்கு ஒரு 35 இருக்கும் இல்லையா? அப்ப 40-35 எவ்வளவு இருக்கு? 75% ஓட்டு வந்து ஃப்ரீஸ் ஆயாச்சு. மீதி எலெக்ஷன்ல நாம ஒரு விஷயத்த நம்ம என்னதான் ஆளாளுக்கு ஆசைப்பட்டாலும் தேர்தலை தீர்மானிக்கிறது அரித்மேட்டிக்ஸ். அதன் பிறகு ரொம்ப மினிமலா அந்த ஆன்டி இன்கம்பன்சியோ அல்லது வந்து கவர்மெண்ட்டுக்கு தொடரணுங்கிற விருப்பமோ ஏதோ அந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் வேலை செய்யலாம். பட் அடிப்படையில் தீர்மானிப்பது ஆன்டி இன்கம்பன்சி தான். அதனாலதான் எல்லா கட்சிகளையும் கூடுமானவரை உள்ள எடுக்க பாக்குறாங்க ஏதோ ஒரு வழியில. தேமுதிகவுக்கு அதனாலதான் 2 கட்சியும் முயற்சி பண்ணாங்க. கமல் கட்சி அதனாலதான் ஈவன் ஸ்ட்ராங்கா இருந்த காலத்திலையும் கூட
நான் மக்கள் நீதி மையத்தை திமுக எல்லாம் கொண்டு வருது. அரித்மேட்டிக்ஸ் தான் இதனுடைய அடிப்படை. அப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 75% ஓட்டு முடிவாயாச்சு. மீதி இருக்கிற 25ல தான் சசிகலா, நாம் தமிழர், ராமதாஸ் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை வந்து வச்சுக்கணும். இவங்க அத்தனை பேருக்கும் 5% கொடுத்தீங்கன்னாலும் கூட விஜய் கட்சியால வென்றெடுக்க முடிகிற வாக்குன்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி 20%. ஏடிஎம்கே ஓட்டை உடைச்சு காலி பண்ற அளவுக்கான ஒரு 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 இது ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட கைவசம் கிடையாது. ஜெயலலிதா வந்து விஜய் தான் என் வாரிசு அப்படின்னு சொல்லியிருந்தா, விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தா மேபி அந்த ஓட்டை விடலாம். 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் தூக்கி போட்டு மிதிச்சது அந்த அம்மா. அதனால அது நடக்க வாய்ப்பு இல்லை. சரி, பிஜேபி ஓட்ட ஒரு டேக் ஓவர் பண்ணுவாருன்னா இவருக்கு வந்து கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி இருக்கு, பிஜேபி காரங்க அவ்வளவு சுலபத்துல வர வாய்ப்பு இல்லை. பிராமின்ஸ் எல்லாம் வந்து விஜய் ஓட்டு போட போறாங்கன்னு அங்க இருக்க ஒருத்தர் சொன்னாரு. பட் நீங்க பிராமின்ஸ் டென்ஸ் இருக்கிற ஏரியாலாம் அவ்வளவு பெருசா போலிங் ஆகல. அந்த மாதிரி ஒண்ணு நடக்க வாய்ப்பு இல்லை. அல்லது டிஎம்கே கோர் ஓட் பேங்க் அவர் உடைச்சு எடுப்பாரா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே காரங்க அவ்வளவு சுலபத்துல விஜய், ஏன்னா இவர் அட்டாக் பண்றதே டிஎம்கே தான், அது நடக்க வாய்ப்பு இல்லைங்கும் போது அவர் ஃபைட் பண்றதே 20% தான். அவங்க வேலை செய்ய முடியறதே அந்த 20%ல இருந்தா புதுசா எடுக்க முடியும். சரி, இளைஞர்கள் மத்தியில வேலை பாக்குறீங்கனால டிஎம்கேல லட்சக்கணக்குல நிர்வாகிகளை மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டும் இந்த இந்த 4-5 வருஷத்துல அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்ப இந்த நம்பர்லாம் இளைஞர்கள் மொத்தமா அங்க போவாங்கிறதுக்கு நாம நம்புறதுக்கு இல்ல. ஏடிஎம்கே இளைஞர்கள் இருப்பாங்க, நாம் தமிழர்ல இருப்பாங்க. இவங்க எல்லாம் எடுத்தது போக விஜயால அதிகபட்சம் நீங்க எவ்வளவு மேக்சிமம் வச்சாலே 15% 16%ங்கிற அளவுல தான் அவங்க எதிர்பார்க்கவே முடியும். இதை வச்சுட்டு அவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நம்பர் தெரிஞ்ச யாரும், இதனுடைய அடிப்படை தெரிஞ்ச யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பேராசை இருக்கு. சினிமா மாதிரியே தான் இவங்க எல்லாமே சர்க்கார் படத்தை பார்த்து. பிரச்சனை என்னன்னா இவர்கள் அத்தனை பேரும் சோசியல் மீடியால இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நாம ஒரு உதாரணத்துக்கு நாம எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அந்த கல்யாணத்துல ஒருத்தர் சட்டையை கிழிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாரு மேடம் மேலன்னு வச்சுப்போமே. சட்டையை கிழிச்சுட்டு டான்ஸ் ஆடுற ஒரு கேரக்டர். இந்த கல்யாணத்துக்கு வந்த 100 குடும்பமும் 100 ஊருக்கு போகும். ஏதோ அந்த ஊர்ல கல்யாணத்துல சட்டையை கிழிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு பேசும்போது அது என்ன ஆகும்னா இந்த செய்தி எல்லா தரப்புக்கும் போயிடும். அப்போ என்ன, இப்போ உங்க ஊர்ல யாராவது சட்டையை கிழிச்சுட்டு ஆடினாங்களாமே, உங்க ஊர்ல ஒரு சட்டையை கிழிச்சுட்டு ஆடினாங்களாமேங்கிற செய்தி போகும்போது அது அதனுடைய சைஸை தவிர 100 பேரு ஒருத்தன் சட்டையை கிழிச்சுட்டு ஆடினதை பார்க்கும்போது அந்த செய்தி பல்வேறு ஊர்களுக்கு போகும். அப்படிதான் இதுவும். இங்க இவங்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணும்போது அந்த செய்தி பரவலாகும் போது எல்லா ஊர்லயும் எல்லா 100 குடும்பமும் கல்யாணம் நடந்ததை பத்தி பேச மாட்டான். மேடையில ஒருத்தர் சட்டையை கிழிச்சுட்டு ஆனதை பத்தி பேசுவான். அது ஒரு சென்சேஷனல் நியூஸா போகும், எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க. அப்படி அதுதான் அந்த அல்காரிதம் தான் இங்க வேலை செய்யுது. அதனால என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களும் ஓஹோ நம்மளும் மத்தவங்களும் அதே போல செய்தியை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இந்த பேச்சு வந்து பிரபலமாகும். மற்றபடி இந்த மெக்கானிசம் ஆஸ் யூஷுவல் அதபடி போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறாங்க, அந்தந்த கட்சிக்காரங்க வந்து போடுறாங்க. இருந்திருக்கலாம்னா நான் மறுக்கிறதுக்கு இல்ல. ஒரு எந்த பொறுப்பும் இல்லாம ரொம்ப கேஷுவலா லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லாத பலர் விஜய் மாதிரி ஒரு கேரக்டரை மகிமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. சும்மா தான் பண்ணி பார்ப்போமே, ஒரு சேஞ்சுக்கு ஒரு மாற்றம் தான் வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான். சீமானுக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரியில எல்லாம் தமிழர் அல்லாதவர் வந்து சீமான் அட்ராக்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஒரு கன்னட ஐயர் பையன் ஒருத்தர் சொன்னாரு, இன்னும் சூப்பரா பண்றாரு, ஏன்னா அவர் பேசுறது கேட்கதா இருக்குல்ல, கிளுகிழுப்பா இருக்குல்ல. அது அந்த மாதிரி ஏதோ புதுசா மாற்ற ஒரு உட்டோபி சாமியாருங்களுக்கு நீங்க வேற ஒண்ணும் இல்ல. ஜக்கி வாசுதேவ் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் வந்தாருன்னா இந்த கூட்டம் வரும். அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த ஃபாரின்ல இருந்து வந்தவங்களுக்கு இது ஒரு சாக்கு. இப்ப கண்டென்ட் எப்படி ஓடும்? நான் ஓட்டு போட நான் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தேன்னு ஒரு கண்டென்ட் போட்டீங்கன்னா விஜய்க்காக நான் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா 1 லட்சம் ரூபாய் என்ன பில்லு கிளைம் பண்ற மாதிரி கேக்குறாங்களேன்னு. ஃபாரின்ல இருந்து வர்றவெல்லாம் செலவு பண்ணாங்க வர முடியும், அப்புறம் என்ன சும்மா வர முடியும்? இந்த செய்தி அலையை, இந்த வெள்ளத்தை ரொம்ப நாம அது செயற்கையா உருவாக்கப்படுறது. அதற்கு அது நம்ம பயப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமானது அல்ல. நம்ம அதீதமா அது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க மறுபடி இந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி தங்களுடைய பலத்தை காட்ட முயற்சி. இந்த அவசரத்துல இருந்தே எனக்கு புரியறது என்னன்னா 4ஆம் தேதிக்குள்ள இதோட மேக்சிமம் கறந்துடணும். இந்த மாட்டுல இருந்து அதுக்கு மேல பால் கறக்க முடியாம போகலாம்ங்கிற பயத்தினாலதான் இவங்க இவ்வளவு வேலையர் 5 மணிக்கே பெலிக்ஸ் அவங்க மகள் ஒரு வீடியோ போடணுங்கிற அவசியம் இல்லை. நிதானமா 6 மணிக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவல் நம்பர் பார்த்துட்டு சொல்லிருக்கலாம். பட்
அவங்க என்ன பண்ண விரும்புறாங்கன்னா 5 மணிக்கு அந்த கண்டென்ட்டை போட்டா தான் அதை நம்ம தக்க வைக்க முடியும் அப்படின்னு. கரெக்டாக தான் நடந்துச்சு. 5 மணிக்கு 5 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்தீங்கன்னா 2.5% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். வழக்கமா அந்த அந்த காலகட்டத்துல 8% போல் ஆகும். ஓகே. வெறும் என்டர்டைன்மெண்ட் தான். விஜய் அரசியல் என்பது என்டர்டைன்மெண்ட் வெறியில் இருக்கிறவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு கண்டென்ட். வேறு கட்சிகளில் அந்த மாதிரியான ஒரு ஒரு உள்ளடக்கத்தை தர இயலாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதுக்கு அந்த கிரேவிங்ல இருக்காங்க. ஒரு 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 பிஞ்ச் ஈட்டிங் அந்த ஹேபிட் இருக்கவங்க, இல்ல அந்த வேற அந்த ஈட்டிங் டிசார்டர் இருக்கவங்க எல்லாம் திணிக்கிற மாதிரி அதை திங்கிறாங்க. இல்ல இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இந்த இப்படி எடுத்துக்கலாமான்னு பாருங்க. அதாவது இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாடலை வச்சு பண்ணாங்க, அப்புறமேட்டு நடனம் வச்சு பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி நாடகங்களா இருந்திருக்கும் அதெல்லாம். அப்புறம் போக போக வேற எதுவும் பத்தலை அப்படின்னும் போது கலக்கு போவது யாருலாம் இருந்தது. அப்புறம் குக்கிங் ஷோல காமெடியை கொண்டு வர்றது, அதாவது என்டர்டைன்மெண்ட்டை வேற 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 இடத்துல வச்சு பாக்குறது இல்ல. ஒரு அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லயும் இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் வச்சு ஓட்டினா அதுல வியூஸ் கிடைக்கும். என்ன சுவாரஸ்யமே இல்லையே. எக்ஸாக்ட்லி அதேதான். எப்படி சீரியல் போர் அடிச்சு சொல்லதெல்லாம் உண்மை வந்தது, சொல்லதெல்லாம் உண்மை போர் அடிச்ச பிறகு பிக் பாஸ் வந்தது. இப்ப பிக் பாஸ் எல்லாம் சரிப்பட்டு வரல. அதனால அங்க இருந்து நகர்ந்து குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பா பொண்ணு திட்டுறது, அப்பா பையனை திட்டுறதுன்னு சொல்லி அந்த கண்டென்ட்டுக்கு நகர்ந்தாங்க. குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிறதுன்னு, முதல் வைஃபுக்கும் 2வது வைஃபுக்கும் சண்டை, அதை கண்டென்ட் ஆக்குறதுன்னு இந்த அடுத்த ரூம்ல எட்டி பாக்குறது எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆச்சோ, பாலிடிக்ஸ்லயும் ஒரு செக்ஷன் வந்து முதல்ல இவரை கொண்டு சீமான் பார்ப்போம் அல்லது வேற ஒரு மாற்றத்துக்கு பார்ப்போம்னு சொல்றது இந்த இந்த மைக்ரோ மைனாரிட்டியுடைய ஒளி சத்தம் எல்லா இடத்துலயும் கேக்குது. ஓகே, அது வந்து ஒரு அக்கறை. அது விஜய் வந்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அது எவ்வளவு கம்மி பர்சன்டானா இருக்கட்டும், ஆனா அந்த பர்சன்ட்டுக்கு வந்து அரசியலை கொண்டு போய் சேர்த்தாரு, அவங்க எல்லாம் அரசியல் மயப்படுத்திட்டாரு அப்படின்றது கிடையாது. அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் தானா? அப்படிதானா? மக்களை அரசியல் மயப்படுத்தல, அரசியலை சினிமா மயப்படுத்தல. அவங்க கிட்ட ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு குத்துப்பாட்டு, சவால் விடுறது, ஒரு எதிரியை உருவாக்குறதுன்னு சொல்லி ஒரு டிப்பிக்கல் ஒரு சினிமா கண்டென்ட்டை அவர் அந்த இடத்துல உருவாக்குறார். வேற இல்ல 2-3 எல்லாம் கிடையாது, ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். சினிமா பார்க்க வரணும் ஐடியாலஜி பேச முடியுமா? தம்பி அம்மா அப்பாக்கு அடங்கி நடக்கணும்னு சொன்னா ஒரு ரூபாய் வரமாட்டான் அந்த இடத்துக்கு. அப்போ ஒரு எதிரி வேணும், திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி அப்படி பேசினா தான் அவனுக்கு அந்த இது அந்த கண்டென்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அடுத்ததா கொள்கை பேசுறியா, அந்த அதெல்லாம் மெனக்கடெல்லாம் வேண்டாம். நீ சும்மா ஒரு பிறப்புக்கும் இல்லாம இருக்கும் ஒரு லைன், அதுக்கு மேல இல்ல, ஒன் வேர்ட் ஆன்சர், அவ்வளவுதான். எனக்கு ஒரு பாராகிராஃப் எல்லாம் எழுத சொல்லாத, இதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அப்படி ஒண்ணு செய்யறாங்க. ஒரு எதிரி, ஒரு பஞ்ச் டைலாக், ஒரு குத்துப்பாட்டு, எப்ப வருவார்னு தெரியாத சஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அரசியலை எளிமைப்படுத்துறேன்னு சொல்லி இதை கண்டாமினேட் தான் பண்ற. அடுத்த ஒரு பாட்டு ரெடி. இப்போ பிஜேபி கிட்ட இதை விக்கலான்னு ஒரு முடிவு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்பர்ட்டியை பிஜேபி கிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்றாருன்னா அதை செய்யறது ஈஸி. நீங்க ஏடிஎம்கேல தலைவர்களை பிஜேபிக்கு மைக்ரேட் பண்றது ஈஸி. இவரு ராஜேந்திர பாலாஜியவோ வேலுமணியவோ நீங்க வந்து நாளைக்கு பிஜேபி எப்ப இன்னையில இருந்து தாமரப்பா உங்களுக்குன்னு சொன்னா அவர்கள் ஈஸியா மைக்ரேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு விழுவறதுக்கு ஒரு கால் தான் வேணும். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருந்தா இன்னும் விசேஷம். அஜித் தலைவராக்குறாங்கன்னு சொன்னா ஏடிஎம்கே கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, கஷ்டமே பட மாட்டாங்க. ஏன்னா சொல்றேன், தலைமைக்கு வந்து நாளைக்கு அஜித் மாதிரி ஒரு நடிகரை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவர்களுடைய வடிவம் அந்த மாதிரி. ஆனா நீங்க அதிமுகவினுடைய கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள் கிட்ட நீங்க பிஜேபி கிட்ட அவங்கள செயல் பண்றது ரொம்ப கஷ்டம். குறைஞ்சபட்சம் 30-40% ஆட்கள் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இதை வெளியில வருவாங்க. அவங்கள அது ஒரு நெருக்கடியா அவங்களுக்கு இருக்கும். அவங்க முஸ்லீமை பகைச்சுக்கிறதோ கிறிஸ்தவர்களை பகைச்சுக்கிறதோ செய்ய முடியாது. ஆனா விஜய் கட்சி ஆட்களை அது எத்தனை % இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ நாளைக்கு விஜய் வந்து ஒரு சவால், இந்த பாரு இன்னைக்கு பிஜேபியை சேர்த்துக்கிட்டு நான் டிஎம்கேவோட ஃபைட் பண்ண போறேன்னு இருந்தாலும் ஒரு பஞ்ச் டைலாக் பேசினா இவங்க மண்டை அடிக்க பின்னாடி போயிடுவாங்க. ஒரு குத்துப்பாட்டு, நான் ஏன் காவிக்கு மாறினேன் அப்படின்னு, காவியும் கருப்பு நான் தான், காவி நான் தான் ஒரு பாட்டை போட்டு விட்டாருன்னா இவங்க சிம்பிளா வந்து காவிக்கு மைக்ரேட் ஆயிடுவாங்க. இது ரொம்ப சுலபமா இது வீடு மாறுற மாதிரி இவர்களால் அதை மாறிட முடியும். அதுதான் நாம பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே தவிர, மற்றபடி இந்த செக்ஷனை அரசியல் மயப்படுத்தணும்னா அது அரசியல் மயப்படுத்த பிரச்சனை, அதுக்குள்ள மாட்டக்கூடாதுங்கிறது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக இவங்களோட அரசியல் வடிவத்தை சில பிரபலங்களே வந்து ஆதரிக்கிறாங்களா, 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதானே அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் கூட ஆபத்தானது தான். ஏன்னா இது ரொம்ப சுலபமா அந்த பிஜேபிக்கு விலை போகக்கூடியது.
அண்ட் அதை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான தகுதி உள்ளவர்கள் தான் விஜய்க்கு அடுத்த கட்டத்துல இருக்காங்க. புஷி ஆனந்த் ஏதாவது மறுப்பாரா பாஜகவுக்கு போக கூடாதுன்னு? வாய்ப்பே கிடையாது. எங்க இட்டுன்னு வர சொல்றாங்களோ இட்டுன்னு போக வேண்டியதுதான். நிர்மல்குமார் மறுப்பாரா? அவர் அங்கிருந்து மறுக்க வந்தவர் மாட்டாரு. தானே, எப்போ தான் அவர் வந்தாரு. அவர் தங்கம்னு கூட்டிட்டு போவாரு அவரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் பெரிய ஸ்ட்ராங் பாஜகல ஒரு நல்ல டீலரா அவர் மாற முடியும். ஆதவர்ஜுனா மறுப்பாரா? வாய்ப்பே இல்லை. இதுக்கு அடுத்து யார் இருக்கா? ராஜ்மோகன் ஜூனுக்கு மேக்கு அப்புறம் தாட்டு வரான்னு எனக்கு தெரியல. முன்னாள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் வந்ததே எதுக்குங்கிறதே குழப்பம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அத்தகைய வேலையை விட்டுட்டு அவர் இங்க வந்து குடி வந்திருக்காருன்னா அது அது எந்த ஆசீர்வாதம். இன்னொன்னு, அவருக்கு மற்ற 2 வருஷம் ஆனது மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளியில வரும்போது அவங்களுக்கு ரிலீவ் பண்றதுக்காக சொல்றேன். இந்த கேரளால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்புறம் ஐஆர்எஸ் அவரு அருண்ராஜுக்கு அடுத்ததா அருண்ராஜுக்கு ஒரே நாள்ல ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது. சசிகாந்த் செந்திலுக்கு வருஷ கணக்குல இழுத்துதான் அவரோட ராஜினாமா ஏற்கப்பட்டது. எதுக்கு, எப்படி இந்த பர்மிஷன் இவ்வளவு சஸ்பீஷியஸா கிடைச்சது? பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாமல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசருக்கு இவ்வளவு சுலபத்துல விடுதலை கிடைக்க வாய்ப்பே இல்லை அரசாங்கத்துல இருந்து. அப்பவே தெரியும். சோ இவங்க எல்லாருமே அழுங்காம தூக்கிட்டு போய் அந்த கேரவன்லயே வச்சு அழைச்சிட்டு போய் நாக்பூர்ல சேர்த்துற முடியும். சரி, அதெல்லாம் அது நம்மளுடைய இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரூவ் ஆகும். நம்ம சீமான பத்தி இதுதான் சொன்னோம். அண்ணாமலை வந்த போது இது கொண்டு போய் இது வந்து ஆடு மேய்க்குதுன்ன போதே இது நேரா போய் நாக்பூர்ல தான் நிற்கும் நம்ம எல்லாம் பேசணும். பொதுவான மக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் ஆச்சு. இதுவும் அந்த மாதிரி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது சினிமா மயப்படுத்தி இருக்கிறார். சினிமாவை தின்று அதுக்கு மேல வேற எதுவும் புரியாத, வேற எதையும் புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு விஜய் ஒரு வாய்ப்பு தர்றாரு, ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்பு தர்றாரு. சென்சிபிளா ஒரு உரையாடல் நடத்த நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க விஜய் விட்டும் போவாங்க. இந்த தேர்தல் இதுக்கு பிறகு அவர் என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார்னா, சிஎம் ஆகலன்னு தெரிஞ்சா இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த ரீல்ஸ் மேக்கிங் குரூப், இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குழுக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க வெளியில போவாங்க. ஒருவேளை அவர் பாஜக பக்கம் போனா அந்த பாஜக பிடிக்காதவர்கள் இவரை விட்டு வெளியில போவாங்க. இவர் எந்த திசையில் அரசியல் நடத்தினாலும் அதுல கடுமையான சவால்களை எதிர்கொள்ளணும். அண்ட் பிஜேபியோட பிளான் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இவர் அலோவ் பண்ணுவாங்களா இல்ல புடிச்சு இருக்குவாங்களாங்கிறது தெரியாது. கெஜ்ரிவால் வரைக்கும் என்ன பாடுபடுத்தினாங்கன்னா நமக்கு தெரியும். அதனால ஒரு கடினமான காலத்தை அவர் எதிர்நோக்கிறார். அதை விட முக்கியம், நான் பயப்படுறது என்னன்னா, கடைசி கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அம்பிழுத்து வச்சிருக்காரு. இங்கேயாவது முதல்வர் ஸ்டாலினாவது அவரு பெருசா கண்டுக்காம விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி எவ்வளவு கண்ணிங் ஃபெல்லோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன விரட்டுனாரு, செங்கோட்டையனை எந்த மாதிரி பிரச்சாரத்துல எதிர்கொண்டாருன்னு தெரியும். அவருடைய ஒட்டுமொத்த பரப்புரையிலிருந்து 100% வேறொரு மாதிரி இருந்தது. ஓப்பனா மிரட்டினாரு. உன்னோட ரகசியம் ஃபுல்லா என் பாக்கெட்ல இருக்குன்னாரு. வா போன்னு ஒருமையில இழுத்து இது பண்ண சண்டைக்கு இழுத்தாரு. அவர் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் எப்படி நடத்தினாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய தன் வட்ட கூடாரத்திலிருந்து நமக்கு ஒரு போட்டி உருவாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாள் எடப்பாடி. அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கில்லர் இன்ஸ்டிங் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை விஜய் தூண்டி விட்டுருக்காரு. எலெக்ஷனுக்கு பிறகு உக்கிரமான அட்டாக்கை ஏடிஎம்கே சைட்ல இருந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அட்டாக்னா நான் பொலிட்டிக்கலா சொல்றேன். விஜய் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. கடினமான காலம் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான் இருக்கு. இல்ல விஜய் ஃபேன்ஸ் கிட்ட விஜய் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா அப்படி ஒரு क्वेश्चन இருக்குதுல. இல்ல அது சாத்தியம் கிடையாது. ஆனா இல்ல இன்னும் அதுல இன்னொரு உதாரணமா சொல்றேன். இந்த த்ரிஷா அவங்களுக்கும் இவருக்குமான அந்த விஷயங்கள், அது அவங்களோட நடத்தையே வந்து அதை இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால விஷயமா நடந்தது. இந்த எலெக்ஷன்லயே அவங்க ஓட்டு போட்டு வந்து அங்க கேக்குறாங்க என்னன்னு எதுவும் பேசல அவங்க. ஆனா ஊடகங்கள்ல வந்து அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான நபர் மாரி அவங்களுக்கு அவ்வளவு போக்கஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து எதனா வாங்க முடியுமா அப்படின்றத ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்க அதை தவிர்த்துட்டு போயிட்டாங்க. போட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா போட்ட பிறகு அந்த அவங்க போட்டோவை பதிவு போட்டு விஜயோட பாட்டை போட்டு, கில்லி பாட்டுன்னு நினைக்கிறேன், அதை போட்டு இது பண்ணாங்க. விஜய் ஃபேன்ஸ் உடனே அதை எடுத்து அவ்வளவுதான் இவங்களே சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு, இவங்களுக்கு தான் போட்டாங்கன்ற மாதிரி அதையும் ஒரு கொண்டாட்டமா அது எப்படி அவங்களால ஒரு அறிவுறுப்பு இல்லாம அதை வந்து கவலையப்பட மாட்டாங்க. நீங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். முதல்ல என்ன செய்வாங்கன்னா, விஜய் ஜெயிப்பாருன்னு போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அட பாவீங்களா விஜய் ஏமாத்திட்டீங்கன்னு ஒப்பாரி ரீல்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான் அந்த
ஓகே. ரஜினி படத்து டயலாக் மாதிரி தான் அது. விஜய் பர்சன்டேஜ் எடுத்தாலும் செலிப்ரேட் பண்ணலாம், விஜய்க்கு அந்த ஓட்டு பின்னாடி போனாலும் அதை வந்து ஒப்பாரி வச்சு கண்டென்ட் போடலாம். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேறி விடும். ஸோ நாம பயப்பட வேண்டியது இனி ஃபர்தரா யூத் வந்து இந்த மாதிரி வெறுமனே சினிமாவை மட்டும் நுகர்கிற ஒரு குழுவா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நாம கொஞ்சம் வேலை செய்யலாம். அதை செய்யலைன்னு சொன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னும் ஏறுச்சுன்னா நாம ஒரு சென்சிபிளான அரசியலை நடத்தாம எல்லாருமே ஒரு ஒரு சோசியல் மீடியா நரேட்டிவ்க்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் மனோபாவத்திலிருந்து இளைஞர்களை புதியவர்கள் வந்து பலியாயிடாம தடுக்கிறதுக்காக நாம வேலையை செஞ்சாகணும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற ஒரே டேக் அவே மெசேஜ். மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஒரு 4 மாசம் மீடியாக்களுக்கு தீனி போட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அதான் அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு ஃபெலிக்ஸ் எல்லாம் அந்த இன்டர்வியூல சொன்னாருன்னா, நானே வந்து பல இடங்கள்ல கள்ள ஓட்டு போட்டிருக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப ஈஸி, கேப்ப 2 குத்திக்க சொல்லுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை, இப்பயும் போடலான்றாரு. ஒரு பக்கம் அதை அப்படி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது பல பூத்துக்கு போவேன். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே போங்க, இங்கே சண்டை நடக்குது, எங்கே போங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, இங்கே போனேன், எல்லா இடத்துக்கும் போகணும்னு வச்சுக்கேன் சார், ரெண்டு ஓட்டு போட்டுமா சார்னு கேட்பேன் நான். அப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், இது மாதிரி இவ்வளோ செக்யூரிட்டி இல்லை. சரி போட்டுங்க சார், நாங்கள் போய் டப்புன்னு 2 குத்து, அதுக்கப்புறம் இன்னொரு பூத்தில் போய் டப்புன்னு 2 குத்து, இது மாதிரி குத்திட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு கிரைமை கமிட் பண்ணிட்டு ஜாலியாக இல்லைம்மா, அந்த டைமில் ஐ வாஸ் வெரி யங், 25, 26 என்ன நமக்கு தெரியும், சும்மா ஃபன் தானே. அப்போது நிறைய பேர் நான் கையும் கொள்ளமோட பிடிச்சிருக்கேன். வளர்மதின்னு ஒரு இப்போ கூட ஷீஸ் கண்டஸ்டிங். அவங்க வந்துட்டு நான் அப்போ என்டிடிவியில் இருந்தேன், இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறேன், அப்போவும் கண்டெஸ்ட் ஆலந்தூர் சைட்லன்னு நினைக்கிறேன். அங்கே போகிற தம்பி, நாங்கள்லாம் கள்ள ஓட்டை போடல தம்பி, கள்ள ஓட்டே நாங்கள் போடல தம்பி இப்படின்னு கை காட்டுறாங்க. மேடம் இங்கே என்ன மேடம் இவ்வளோ மைய அப்படின்னு, ஐயா தம்பி நாங்கள் கள்ள ஓட்டை போடல தம்பி இப்படிலாம் திருப்பி காட்டினாங்க. அந்தளவுக்கு ஃபன் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஏஜ். இப்போ பால் முருகன் இப்போ வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கலைஞர் டிவி இன் டெல்லி. நான் அவர் அதுக்கப்புறம் 4-5 பேர் போயிட்டு எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ போயிடுவோம், கிளம்பி போயிட்டு அந்த சண்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு கள்ள ஓட்டு போடுறவங்க பின்னாடி துரத்தி போடுறது, நம்மளும் போயிட்டு 2 கள்ள ஓட்டு போடுறது. இன்னொரு பக்கம் இவிஎம்லாம் எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அது அந்த கருத்து பண்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி ரிஃப்ளெக்ஷன் வரும் இதுக்கெல்லாம்? இல்ல அவர் ஒரு டிபிக்கல் விஜய் ஃபேனா மாறிட்டு இருக்காரு. விளைவுகளை பத்தி கவலைப்படாம இது ரொம்ப நாள். ஆனா அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சவுக்கு சங்கர் வீடியோக்கள் ஒரே நாள்ல 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் போச்சு. அவர் வீடியோ போடுறதை நிப்பாட்டும் போது அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ்ல இருந்து பெரிய சலசலப்பே வரல. சோசியல் மீடியா லாயல்ட்டிங்கிறது இவ்வளவுதான். நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல இந்த குரூப் வேற ஒருத்தர் அந்த இந்த வீடியோக்கு பதிலா அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க அதை நம்பிக்கிட்டு அது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி வளர்ச்சின்னு சொல்லி ஏதோ சேலம் சிவராஜ் வைத்தியர் சிகிச்சை பண்ற மாதிரி இவங்க அரசியலை புரிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி புரிந்து கொள்வதற்கு தலைப்படுறாங்க. அது பேக்ஃபயர் ஆகும், இன்னைக்கா நாளைக்காங்கிறது நமக்கு தெரியாது. அது அவங்களுக்கே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிவே அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். அது அவங்க அதை செலிப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு அவரை ப்ரமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு நான் மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அது ஒரு அவங்க மேபி சீக்கிரம் கொண்டாடி முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அது ஒரு குடிகாரர்களோட மனநிலை இருக்கும் இல்லையா, இன்னைக்கே குடிச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை போல அவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.